நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேஷராசி நேயர்களே, இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு பொறுமையுடன் இருக்க வேண்டும். சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். பிள்ளைகளின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும். சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள கோயில்களுக்கு தரிசிக்கும் வாய்ப்பு உண்டாகும். திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையக்கூடும். வாழ்க்கை துணைவரின் வழியில் அனுசரித்து செல்லவும். கல்வியில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். மனதில் உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு கிடைக்கும். வணிகம் சார்ந்த விஷயங்களில் விவேகத்துடன் செயல்படவும். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் அமையும். மனதில் நேர்மறை சிந்தனை அதிகரிக்கும். வெளியூர் பயணங்களால் சோர்வு உண்டாகும். தாய்மாமன் வழி உறவினர்களுடன் அனுசரித்து செல்லவும். தேவையற்ற விவாதங்களை குறைத்து கொள்ளவும். வேள்வி பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். திட்டமிட்ட பணிகள் நிறைவு பெறும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் உண்டாகும். வெளியூர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். சமூக பணியில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு மேம்படும். இனம் புரியாத புதுவிதமான சிந்தனைகளும் ஆசைகளும் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும். எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்வார்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. பூர்வீக சொத்து பிரச்சனையை சற்று பொறுமையுடன் கையாள வேண்டும். சிலருக்கு ஷேர் மூலம் பணம் வாய்ப்பு உண்டு. தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். எதிர்பார்த்ததை விட பணவரவு கூடுதலாக இருக்கும். உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகமாக இருக்கும் என்றாலும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் மிக சிறப்பாக செய்து அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள். சிலருக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற பலன்கள் கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு சூழ்நிலை உற்சாகம் தருவதாக இருக்கும். திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகும். முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடும். ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. எதிர்பாராத தனவரவுக்கு வாய்ப்புண்டு. புதிய பொருட்களின் சேர்க்கை உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். வாழ்க்கை துணைவர் வழியில் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அனுகூலமாக முடியும். புதிய பொருட்களின் சேர்க்கை உண்டாகும். சிலருக்கு பயணங்களும் அதன் மூலம் ஆதாயமும் ஏற்படும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம் ஏற்படக்கூடும். பூர்வீக சொத்துக்கள் பற்றி சிந்தனை அதிகரிக்கும். உயர்கல்வியில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். திட்டமிட்ட பணிகள் செய்வதில் காலதாமதம் ஏற்படும். வாழ்க்கை துணைவர் வழியில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. உத்தியோக பணியில் கவனத்துடன் செயல்படவும். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் அமையும். உல்லாச பயணம் செல்வதற்கான சூழல் உண்டாகும். பயனற்ற சிந்தனைகளை குறைத்துக் கொள்வது நல்லது. ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். தாய்மாமன் வழி உறவினர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும். வெளியூர் பயணங்களால் உடல் சோர்வு உண்டாகும். புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் உண்டாகும். போட்டி மனப்பான்மையை குறைத்துக் கொள்வது நல்லது. வெளியூர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். எதிர்பாராத செலவுகள் உண்டாகக்கூடும். சமூக பணியில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். இனம் புரியாத புதுவிதமான சிந்தனைகளும் ஆசைகளும் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் சுமாராக இருக்கும். போட்டிகள் அதிகரிக்கும். சக வியாபாரிகளின் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி வரும். உத்தியோகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். கூடுமான வரை உங்கள் பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்தவும். உயர் அதிகாரிகளிடம் பேசும்பொழுது பொறுமையை கையாளவும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது. மாத பிற்பகுதியில் அக்கம்பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். பரிகாரம்: விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுவதன் மூலம் நன்மை அதிகரிக்கும். மிதுனராசி நேயர்களே, இந்த ஏப்ரல் மாதம் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகரிக்கும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும். எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். திருமணம், வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சி, வீட்டில் மகிழ்ச்சி நிலவும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடும். புதிய ஆடை ஆபரணம் வாங்கி மகிழ்வீர்கள். உறவினர்கள் வழியில் சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்கும். மாதத்தின் பிற்பகுதியில் எதிரிகளால் பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் ஏற்படக்கூடும். ஆனாலும் சமாளித்து விடுவீர்கள். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனை சுமூகமாக முடியும். சகோதரர் வழியில் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது. தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். திட்டமிட்ட பணிகளை செய்வதில் காலதாமதம் ஏற்படக்கூடும். பூர்வீக சொத்துக்கள் பற்றி சிந்தனை அதிகரிக்கும். மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு கிடைக்கும். பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும். உத்தியோக பணியில் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் அமையும். வெளியூர் பயணங்களால் உடல் சோர்வு உண்டாகும். ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். தாய்மாமன் வழியில் அனுசரித்து செல்வது நல்லது.
கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். போட்டி மனப்பான்மையை குறைத்துக் கொள்வது நல்லது. புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் உண்டாகும். சமூக பணியில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பணிமாற்றம் சார்ந்த முயற்சிகள் கைகூடி வரும். புதுவிதமான சிந்தனைகளும் ஆசைகளும் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும். வியாபாரத்தில் லாபம் மேம்படும். எதிர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மேலதிகாரிகள் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். பணிக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். பரிகாரம்: வியாழக்கிழமைகளில் நவகிரக சந்நிதியில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுவது நன்மை தரும். கடகராசி நேயர்களே, இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். நண்பர்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். ஆன்மீகத்தில் நாட்டமும் தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். எடுத்த செயலை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். சிலருக்கு புதிய வீடு, வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். புதிய ஆடை ஆபரணங்களில் சேர்க்கை உண்டாகும். பெண்களுக்கு ஆண்களுக்கு பெண்களாலும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். சிலருக்கு வெளி மாநிலங்களில் இருக்கும் புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பு உண்டாகும். உடல் நலனில் கவனம் வேண்டும். திட்டமிட்ட பணிகளை செய்வதில் காலதாமதம் உண்டாகக்கூடும். வாழ்க்கை துணைவரின் வழியில் அனுசரித்து செல்லவும். பூர்வீக சொத்துக்கள் பற்றி சிந்தனை அதிகரிக்கும். உயர்கல்வியில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். தெளிவான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பு அதிகரிக்கும். வணிகம் சார்ந்த விஷயங்களில் விவேகத்துடன் செயல்படவும். பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும். உத்தியோக பணியில் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் அமையும். ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். தாய்மாமன் வழி உறவினர்களிடம் அனுசரித்து செல்லவும். எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். மனதில் நினைத்த காரியங்கள் கைகூடும். எதிர்பாராத மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையுடன் செயல்படவும். பூர்வீக சொத்துக்களை மாற்றி அமைப்பதற்கான சூழல் அமையும். திறமைகளின் மூலம் புதிய வாய்ப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும். பணிபுரியும் இடத்தில் சில மாற்றங்கள் உண்டாகும். இணைய வர்த்தகத்தில் கவனத்துடன் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழல் அமையும். உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். அலுவலகத்தில் பணி சுமை ஏற்படுவதால் மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகும். சிலருக்கு திடீர் இடமாற்றம், பணிமாற்றம் ஏற்படக்கூடும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்கள் வழியில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். வாழ்க்கை துணைவரிடம் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கும். பரிகாரம்: வியாழக்கிழமைகளில் தட்சாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்லது. சிம்மராசி நேயர்களே, இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு பணவரவு கணிசமாக உயரும். புதிய ஆடை ஆவணங்கள் சேரும். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேருவர். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். புதிய வாகனம் வாங்குவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். உறவினர்களால் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள். வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். தந்தையிடம் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. வாக்குறுதிகள் அளிக்கும் பொழுது சிந்தித்து செயல்படவும். கல்வியில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும். பணிபுரியும் இடத்தில் சில மாற்றங்கள் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களில் ஆதாயம் உண்டாகும். இணைய வர்த்தகத்தில் கவனத்துடன் செயல்படவும். மற்றவர்கள் கூறும் கருத்துக்களை தீர விசாரித்து முடிவெடுப்பது நல்லது. வியாபாரத்தில் லாபம் மேம்படும். புதிய வீடு, மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். முன்ஜாமீன் தொடர்பான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. புதுவிதமான தேடல் பிறக்கும். வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடும். எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். மனதில் நினைத்த காரியங்கள் கைகூடும். பிரபலமானவர்களின் அறிமுகம் உண்டாகும். எதிர்பாராத மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கப் பெறுவீர்கள். பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். பூர்வீக சொத்துக்களை மாற்றியமைப்பதற்கான சூழல் உண்டாகும். திறமைகளின் மூலம் புதிய வாய்ப்பு தேடி வரும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராக இருக்கும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகளை தவிர்ப்பவும். அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாறும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பல வகையிலும் முன்னேற்றம் தரும் மாதமாக இருக்கும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் குறைக்கூடும். பரிகாரம்: துர்க்கை வழிபாடும் சங்கடஹர சதுர்த்தி அன்று விநாயகருக்கு அர்ச்சனை செய்வதும் நன்மைகளை அதிகரிக்க செய்யும். கன்னிராசி நேயர்களே, இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் பல வகையிலும் வளர்ச்சியும் தரும் மாதமாக இருக்கும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். எதிர்பார்த்த தனவரவு கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்டகர வாய்ப்புகளும் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள். உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள்.
வெளி மாநிலங்களில் உள்ள புகழ்பெற்ற புண்ணியதலங்களுக்கு செல்லும் வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும். உடல் உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான திருப்புமுனை மாதமாக இந்த மாதம் அமையும். உங்களின் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். செயல்பாடுகளில் துரிதம் உண்டாகும். பயனற்ற வாக்குறுதிகளை தவிர்க்கவும். எதையும் மற்றவர்களை விட சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். புதிய நபர்களிடம் அறிமுகம் உண்டாகும். நெருக்கமானவர்கள் பற்றி புரிதல் அதிகரிக்கும். வழக்கு தொடர்பான விஷயங்களில் மாற்றமான சூழல் அமையும். சமூக தொடர்பான பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். வெளியூர் சார்ந்த பயணங்களில் பொறுமை வேண்டும். புதிய முயற்சிகளில் நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லது. நெருக்கமானவர்களிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும். எதிலும் உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். எதிர்காலம் சார்ந்த சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். நண்பர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே பொறுமை வேண்டும். வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் அதிகமாக இருக்கும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். அலுவலகத்தில் உற்சாகமான சூழல் காணப்படும். உங்கள் ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பார்கள். எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதம். புதிய ஆடை ஆவணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். அலுவலகத்தில் செல்லும் பெண்களுக்கு பல வகையிலும் அனுகூலமான மாதமாக இருக்கும். பரிகாரம்: செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட மகிழ்ச்சி பெருகும். நேயர்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியுடன் இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.